Daily. Taste the Daily. எனக்கு வந்து பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்து பிடிச்ச ஒன்று. நம்மளும் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறலாம் பாடணும், அந்த மாதிரி நிறையா தாட் வர ஆரம்பிச்சுது. ஸ்டார்டிங்கில் என்னோட வாய்ஸை வந்து கேட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. அப்போ நல்லா இல்லைன்னு சொன்னவங்க இப்போ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வீடியோ போட ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் பேர் நீங்க வந்து பேக்ரவுண்டை மாத்துங்க, அவங்க எல்லார்கிட்டையும் சொன்ன ஒரே விஷயம் நான் என்னன்னா, இதுதான் என் வீடு, நான் இங்க இருந்தா போடுவேன். மக்கள் வந்து என்னோட பேக்ரவுண்டை பார்த்து எனக்கு வந்து ஃபாலோவர்ஸா வர வேண்டாம், என் வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி என்னை வந்து ஃபாலோ பண்ணா போதும். பேக்ரவுண்டை மாத்தி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்படி மாத்தி போட்டிருந்தா கூட நான் எவ்வளவு ரீச் ஆயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆர்கெஸ்ட்ராஸ் எல்லாம் கேட்டு பார்க்குறேன் வாய்ப்புகள். யாருமே எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கல. நமக்கான பிளாட்ஃபார்ம் ஏன் நம்மளுக்காக நாமளே வந்து உருவாக்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு விஷயம் தான் இன்ஸ்டாகிராம். 12th ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் எங்கள் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எனக்கு அந்த பாடணும் அப்படிங்கிற ஒரு தாட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாடவே இல்லை. காலேஜ் முடிகிற வரைக்குமே வந்து நான் பாடலை. எல்லாருமே டீமோட்டிவேட் பண்ணி பாட்டு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன். ஆரோட் சேனலுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பாடல் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவ்வளோ அழகாக பாடுறாங்க, எப்படி இருக்காங்கன்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களை பற்றி சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? சார், நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தாமரைப்புலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலேருந்து வரேன். எனக்கு வந்து பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்தே பிடிச்ச ஒன்று. ஸோ எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும் போதெல்லாம் வந்து பாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு என்னோடய அம்மா சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படிங்கும்போது நான் பாடுறத ஆரம்பித்து ஒரு சாங்லேயும் ஒரு லைன் அந்த மாதிரி அப்போ நான் பாடிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு இப்போ மாஷப்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த ஏஜில் நான் பாடிட்டு இருந்திருக்கேன். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகே இவ வந்து பாடுறா ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க, அவளுக்கு அந்த டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனாலேயே வந்து எனக்கு மைக் அந்த மாதிரி எங்கள் மாமா வீடு, எங்கள் அம்மாவோட அண்ணன் வீடு, அவங்க வீட்டில் வந்து எனக்கு மைக் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அப்போயே பாட வச்சு பார்த்துருக்காங்க. இருந்தாலும் எனக்கு போக போக வந்து நான் பாடிக்கிட்டே வரும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக ஆன ஒரு விஷயம் என்னென்னா, ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம்னாலே நம்ம வந்து பார்க்க போயிடுறது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே பாடுற ஒருத்தங்களை பார்த்தும் எனக்கு வந்து பாடணும், நம்மளும் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறலாம் பாடணும். ஸோ அந்த மாதிரி நிறையா தாட் வர ஆரம்பிச்சுது. அது போக போக ஃபஸ்ட்டு ஸ்கூலில் நான் வந்து பாட ஆரம்பிச்சிட்டேங்கிறது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஸ்கூலில் வந்து நான் 8th படிக்கும் போது எங்கள் டீச்சர்ஸ் யாராவது வந்து ஒருத்தங்க பாடுங்க, கிளாஸில் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, அப்போ வந்து யாராவது வந்து பாடுங்க, உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்கள், அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி. ஸோ அப்போ கேட்கும் போது நான் போய் பாடுறேன். வீட்டில் பாடிட்டு இருந்தேன்னா ஓகே, வெளியிலையும் நம்மளால் பாட முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு அப்போ தான் வர ஆரம்பிச்சிது. ஸோ பாட ஆரம்பித்தோடனே அடுத்து நீ நல்லா பாடுறியே, நீ ஏன் காம்படிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்துக்க கூடாது? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் காம்படிஷன் கலந்துக்கிட்டது கிடையாது. வீட்டில் பாடுவேன், ஒரு பாத்ரூம் சிங்கர் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து காம்படிஷனில் கலந்துக்க ஆரம்பிக்கிறேன். ஸ்கூலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி வாங்க ஆரம்பிக்கிறேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது இடையில எங்கள் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட். ஸோ அவங்க வந்து ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமிங்கில், அதாவது நான் 11th எண்டிங் 12th ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ், அந்த டைமிங்கில் எனக்கு வந்து அப்படியே ஒரு படிக்க முடியாத அந்த சிச்சுவேஷனுக்கு நான் வந்து போயிட்டேன். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா, பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு தேவையா? நான் அது வரைக்கும் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏறினதே கிடையாது. இதெல்லாம் நமக்கு வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளால் முடியாது, இதை விட்டுட்டு வேற விஷயம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அப்பா சரியாகி நான் வர்றதுக்கு ஒரு 12th எண்டிங் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. ஹோமா ஸ்டேஜ் இப்போயுமே ஒரு ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ காலேஜெலாம் முடிச்சாச்சு, இப்போயுமே ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எனக்கு அந்த பாடணும் அப்படிங்கிற ஒரு தாட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாடவே இல்லைன்னா இது வரைக்கும் காலேஜ் முடிகிற வரைக்குமே வந்து நான் பாடலை. சுத்தமாகவே நான் பாடுறதுங்கிறத விட்டுட்டேன். எப்போயாவது தனியாக உட்காந்து பாடிட்டு இருப்பேனே தவிர எல்லாருக்கும் முன்னாடி பாடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் விட்டுட்டேன். எல்லாருமே டீமோட்டிவேட் பண்ணி அந்த சரி வேண்டாம் அப்படிங்கிற பாட்டு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன். ஒரு 8 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஏன் நம்ம அதை விடணும் அடுத்தவங்களுக்காக? ஸோ
நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிட்டேன் என்னோட லைஃப்பில். எக்ஸாம்ஸுக்கு படிச்சிருக்கேன். ஏதாவது ஒன்று பண்ணிடணும் லைஃப்பில். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு வழியில் போயிருந்தாங்க அப்படின்னா வழிகாட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்க. நம்ம வீடை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வழியில் போனால் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு பர்சன் கிடையாது. அவங்க எந்த வழியில் இருமே என்ன போக சொன்னாலுமே எனக்கு வந்து அந்த தாட் வராது. ஏன்னா நான் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எதுலேயுமே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை. இதில் போனால் ஓகே, இது நம்மளால் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வந்ததே கிடையாது, வரல. ஆனால் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் 8 மாதத்துக்கு முன்னாடி நான் எடுத்தேன். மறுபடி ஸ்கூல் படிக்கும் போது இருந்த வாய்ஸ் இல்லவே இல்லை எனக்கு. நான் அவ்வளோ கேப் விட்டு ஆரம்பித்ததுனால அந்த வாய்ஸ் எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ இருந்த வாய்ஸ் போயிடுச்சு. அதை நான் திரும்பி எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். திரும்ப ஒரு 5 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த வாய்ஸ் எனக்கு திரும்பி எடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு என்னோட வாய்ஸ் வந்து செலக்ட் ஆகி ஒரு ஷோவுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் எடுத்த ஒரு விஷயம் தான். நான் சின்ன வயசுலேருந்து பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு பர்சன் கிடையாது, மியூசிக் ஃபேமிலி கிடையாது. ஸோ நான் தான் எங்கள் வீட்டில் மியூசிக்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு நபர். போயிட்டு ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ என்னோடய பேரண்ட்ஸ்க்கோ வந்து என் மேலே இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது. ஓகே, உன்னால் இது முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அந்த ஷோவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து வர வச்சுட்டேன். என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோக் சிங்கராக வந்து நான் அதில் போயிட்டு பாடிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்பிக்கை நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ஒரு ஷோவுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆர்கெஸ்ட்ராஸ் எல்லாம் கேட்டு பார்க்குறேன் வாய்ப்புகள். யாருமே எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கல. நானாக போயிட்டு சான்ஸ் கேட்டு ஒரு பாட்டு பாடுறது, 2 பாட்டு பாடுறது, அவ்வளோதான். அதோட வர சொல்லுவாங்க, ஸ்டேஜில் இருப்போம், ஒரு பாட்டு பாடுவோம், அதோட திருப்பி அனுப்பிடுவாங்க. அது வந்து ஒரு பாட்டு பாட வச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு நான் அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு, அந்த ஒரு பாட்டையும் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி கேட்டிருப்பேன். ஸோ இன்னொரு பாட்டு பாட வாய்ப்பு தர மாட்டாங்களான்னு அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்த டைமும் இருக்குது. ஆர்கெஸ்ட்ராவில் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறையா நான் எதிர்பார்த்துருக்கேன், கிடைக்கல. சரி ஓகே, நமக்கான பிளாட்ஃபார்ம் ஏன் நம்மளுக்காக நாமளே வந்து உருவாக்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு விஷயந்தான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட ஆரம்பித்தேன். நான் வந்து அந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எங்கள் வீட்லேருந்து நான் எடுத்து போட்ட வீடியோ தான் அது. வீடியோ போட ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பேர் இன்ஸ்டாவிலேருந்து கொஞ்சம் பேர் நீங்கள் வந்து பேக்ரவுண்டை மாற்றுங்க, பெரிய மாடி வீடு, ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரே விஷயம் நான் என்னென்னா, இதுதான் என் வீடு, நான் இங்கேருந்து தான் போடுவேன். மக்கள் வந்து என்னோடய பேக்ரவுண்டை பார்த்து எனக்கு வந்து ஃபாலோவர்ஸாக வர வேண்டாம், எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க வேண்டாம். என்கிட்ட இதுதான் இருக்குது, என் வீடு இதுதான். இதை விட நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காமிக்க விரும்பலை. என்கிட்ட இதுதான் இருக்குது. என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட வந்து டேலண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்படி பிடிச்சிருக்குன்னா என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டிலேருந்து. இதுதான் என் வீடு, இப்படி தான் வந்து என் லைஃப் ரன் ஆகிட்டுருக்கு. பாட்டு எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது மட்டும் இல்லாமல் என் வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி என்னை வந்து ஃபாலோ பண்ணால் போதும், எனக்கு சப்போர்ட் கொடுத்தா போதும். எனக்கு நிறைய பேர் இது மாதிரி பேக்ரவுண்டை மாற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்படி மாற்றி போட்டிருந்தா கூட நான் எவ்வளோ ரீச் ஆகிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என் வீடு தான் ராசி, சொல்லுவாங்கள்ல ராசியான ஒரு பிளேஸ், அது வந்து என் வீடு தான் எனக்கு. அதுக்கப்புறம் அம்மாவும் வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பயமாக இருந்தது, ரீச் ஆக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பயமாக இருந்தது. யாருமே ஆனால் வந்து எனக்கு பேட் கமெண்ட்ஸ் அப்படிலாம் வந்து அதிகமாக வந்தது கிடையாது. நிறையா வந்து எனக்கு சப்போர்ட் தான் நிறைய பேர் கொடுத்தாங்க. எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் என்ன எல்லாருமே அக்கான்னு கூப்பிடுவாங்க, தங்கச்சின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. முக்கியமாக பசங்கள்லாம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுற நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள நிறையா பொண்ணுங்க வந்து உங்களை என் கூட பிறந்த அக்காவாக நினைக்கிறேன், கூட பிறந்த தங்கச்சியாக நினைக்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு பர்சன் மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ இதில் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் வேறு, நம்மளோட ஸ்டேட்டஸ் வேறு, அப்படி பார்த்து பழகினவங்க கிடையாது. எல்லாருமே ஒன்று அப்படின்னு வந்து என்கிட்ட பேசினவங்க தான் அதிகம். ஸோ ஏன்னா நான் என்கிட்ட பேசினவங்களும் பெரிய லெவலில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களும் நம்மளை வந்து மதித்து நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. எனக்கு அதுதான் வேணும். எனக்கு வந்து நான் பெரிய ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் யார்ட்டையும் காமிச்சிக்க விரும்பலை. அது நம்மக்கிட்ட இல்லவும் இல்லை. என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் காமிச்சிக்கன்னு நினச்சேன். அதுக்கான சப்போர்ட் தான் மக்கள் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வாய்ஸ் எல்லாருக்குமே தெரியணும், அவ்வளோதான் என்னோட எய்ம். அந்த பாட்டு உன்னால் முடியாது, அதில் நீ போனீன்னா வந்து உருப்பட மாட்ட அப்படின்னு சொன்ன பர்சன்ஸ்க்கு முன்னாடி அந்த பாட்டுனால தான் நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வரணும். நான் எதுக்கு இவ்வளோ எமோஷன் ஆகிறேன்னா, என் லைஃப்பில் இவ்வளோ நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, உனக்கு இதெல்லாம் வராது, விட்டுரு, வேறு ஏதாவது பாரு
அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம்னா நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறவங்களோ டிமோட்டிவேட் பண்ணுறவங்க அதிக பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை ஃபேஸ் பண்ணேன். முடியாதுன்னு சொன்னாங்க, அவங்க வந்து இப்போது உன்னால் முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சரி எல்லாமே சார், அந்த ஃபேஸை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க வீட்டில் எல்லாரும்? அப்பா ஆக்சிடென்ட் ஆன டைம் வந்து எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் கடன் இல்லாத லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு லைஃப். அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அப்பாவோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்து நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணோம். நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த பர்சன் ஆக்சிடென்ட் ஆகி ஹோம் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் எனக்கு காலேஜ் சேர்றது எப்படி எதுவுமே தெரியாது. அந்த டைமிங்கில் அப்பா அப்படி ஆனது எனக்கு ஒரு அப்படியே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேஜில் நான் ஆகிட்டேன். என்னால் படிக்கவும் முடியல. 12th டைமு அது. படிக்கவும் முடியல அந்த டைமிங்கில். அந்தளவுக்கு போயாச்சு. ஸோ வேண்டாம், காலேஜ் படிக்க வேண்டாம், ஏதாவது ஜாப்னாலும் போய்டுமா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு கடன் வந்துருச்சு. அப்பாவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப இப்படி பார்க்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்பட்டதை பார்த்தாச்சு. 3 ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போயும் ஒரு ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் எங்களோட லைஃபையே வந்து நல்லா புரட்டி போட்ட ஒரு விஷயம். இப்போ வரைக்குமே அதுலேருந்து எங்களால் வெளில வர முடியல. அப்பா கேட்ட ஒரு விஷயம், நம்மளால் அது முடியுமா? என்கிட்ட கேட்டாங்க, நம்மளால் அது முடியுமாடா? உன்னால் முடியும்னா நீ பண்ணு, நம்மளால் அது முடியுமா? பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால் முடியுமாடான்னு கேட்டாங்க. முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோக்கு போயிட்டு காமிச்சோன்னே, ஓகேடா உன்னால் முடியும், நீ வந்து என்ன வேணால் பண்ணு, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ சாங் தான் வேணும்னா சாங் மட்டுமே எடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து இருக்காங்க. எனக்கு சப்போர்ட்டிவாக என்னோடய ஃபேமிலியே இருக்குது. யார் என்ன டிமோட்டிவேட் பண்ணாலும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க சரி ஓகே, அவங்க அப்படி தான் இருக்காங்க, அவங்களோட கேரக்டர் அதுதான், அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நமக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வருதா, அதை நம்ம வெளிக்காமிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது தானே உன்னோட எய்ம். நீ வந்து பாடணுங்கிறது தானே உன்னோட எய்ம். ஸோ அதை மட்டும் நீ பண்ணிட்டு போயிட்டேரு. வேறு யார் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம காதில் வாங்கிட்டு இருந்தால் அதை நம்ம பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா தான் இதெல்லாம் அதிகம் சொல்லுவாங்க. உனக்கு என்ன வேணுமோ நீ முன்னேற அப்படின்னு ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சாலே அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அது வேண்டான்னு சொல்லுவாங்க, அதை விட்டுருன்னுவாங்க. அது வந்து எதனால் சொல்கிறாங்கன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ முன்னேற போகிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீ ஏதோ ஒரு விஷயத்தில் ரீச் ஆக போகிறேங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்து மறுபடியும் அதை விட இன்னும் அதிகமான எஃபோர்ட் போடணும் அதில் அப்படிங்கிற மாதிரி சொன்னது எங்கள் அப்பா தான். ஸோ அவங்க கொடுத்த தைரியம் அது. அப்பாவுக்கு அப்படி ஆனது டைம்லேருந்து சிங்கிங்கை நான் விட்டுட்டேன். திரும்ப வந்து நான் பாட்டை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் அப்பா தான். அந்த டைமிங்கில் அவங்களுக்கு அப்படி ஆனதுனால நான் விட்டேன். அவங்களாம் சொல்லலை என்னை விட்டுருன்ட்டு, ஆனதுனால விட்டேன். திரும்ப நான் எடுக்கிறதுக்கு ரீசனாக இருக்கிறது கண்டிப்பாக எங்கள் அப்பா தான். நம்மளால் அது முடியுமாடா அப்படின்னு கேட்டாங்க, முடியும்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப எடுத்தேன். இந்த அளவுக்கு ரீச் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னோட இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆசை என்னென்னா, ஏதாவது ஒரு ஃபிலிமில் என் வாய்ஸில் ஒரு பாட்டு, அதை வந்து அது நல்லா ரீச் ஆகணும், எல்லாருக்கும் கேட்கணும் என் வாய்ஸு. இது வந்து உங்களோட ஜீவிதா சுப்ரமணியனோட வாய்ஸ் இது அப்படின்னு ரீச் ஆகணும்னு எய்ம் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் என்னோடய வாய்ஸை வந்து கேட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. மற்றவங்க பாடினதை நீ கேட்டிருக்கியா, உன் வாய்ஸும் எப்படி இருக்குது அந்த மாதிரி கேட்டாங்க. இப்போது அதே பர்சன்ஸ் வந்து உன் வாய்ஸ் யூனிக்காக இருக்குது, மற்ற எல்லாரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த யூனிக்னஸ் தான் இப்போ வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது. உனக்கு அது இருக்குது, அதனால தான் நீ ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நல்லா இல்லைன்னு சொன்னவங்க இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன பிடிக்கலன்னு சொன்னவங்க இப்போ பிடிச்சிருக்குங்கிறாங்க. அப்போ என்கிட்ட பேசாதவங்க இப்போ வந்து பேசுகிறாங்க தேடி வந்து. இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த 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 கொஞ்ச நாளில் நடந்துடுச்சு. ஆனால் வந்து பயம் அதனாலே அதிகமாயிட்டு. அப்போது நம்மளை வேண்டான்னு சொன்னவங்க இப்போது கொஞ்சம் ரீச் ஆகுறோங்கிறதுனால நம்மள்ட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போது வந்து எப்படி நம்புறது, அந்த மாதிரியான ஒரு தாட்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பயம் அதிகமாயிட்டு, யாராவது ஏதோ பேசிடுவாங்களோ, நம்ம வந்து சோஷியல் மீடியாஸில் போடுறோம், யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோ, நம்மகிட்ட இதுதான் இருக்குன்னு நம்ம போடுறோம், யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த மாதிரின்னு பார்க்கும்போது யாரும் அப்படி எனக்கு சப்போர்ட் அதிகமும் கொடுத்தாங்க.
என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது. நீங்கள் தான் என்னை ரீச் பண்ணி விட்டுருக்கீங்க. எனக்கு இன்னுமே உங்களோட சப்போர்ட் வேணும். என்னை இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு இன்னும் ஒரு பெரிய லெவலாக கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். சொல்லப்போனால் நிறைய நேரம் எங்களோட பயணிச்சிருக்கீங்க, நிறைய விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் ஜேர்னி இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ பெரிய இடத்துக்கு போய் பெரிய அவார்டெல்லாம் வாங்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்க ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். Taste the Daily.